ஸ்ரீசங்கர தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நடக்கவிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள், பரிகாரங்கள் தான் நம்ம பார்க்கவிருக்கோம். நம்மளுடைய 2 எக்ஸ்பர்ட்ஸ் இங்க இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சிக்கான என்னென்ன பலன்கள், அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எல்லாருக்குமே சனி பெயர்ச்சி 2025ல இல்லை அப்படின்றதும் இன்னைக்கு பல முன்னணி சேனல்கள்லையும் பெருசா போட்டாச்சு. திருநள்ளாறு கோவிலில் சொல்லிட்டாங்க, இந்த வருடம் சனி பெயர்ச்சியே கிடையாது, இந்த வருடத்தில் இது இல்லை, யாரும் நீங்கள் கோவிலுக்கு வர வேண்டாம் அப்படின்றது. அதற்கான விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம ஹரிபிரசாத் சார் அதை சொல்லுவார். அதை தொடர்ந்து ஒவ்வொரு சனி பகவானை பற்றின ஒவ்வொரு கேள்விகள் நான் அவரிடத்துல கேட்க போகிறேன் உங்கள் சார்பாக. சார், சனி பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்கா இல்லையா, நீங்க ஒரு தீர்வு சொல்லுங்க சார். திருநள்ளாறு இன்னைக்கு எல்லாருமே ஸ்டேட்டஸாகவும் வச்சுட்டு இருக்கா, ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நேற்று வந்த செயல் அலுவலர்லேருந்து வந்த ஒரு ஆர்டர், ஒரு ஜிஓ மாதிரி ஏதோ சம்திங், அந்த ஒரு லெட்டர் எல்லா கலெக்டர்ஸ் கூட அனுப்பிச்சிருக்கோங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கா. அதில் அவள் இன்னைக்கு 29/3/2025 அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி இல்லைன்னு போடலை, சனிப்பெயர்ச்சிக்கான பூஜைகள் அன்று இல்லை. ஏன் அப்படி சொன்னான்னா, வாக்கிய பஞ்சாங்க கணிதத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் 6/3/2026 தான் வர்றது. ஆனால் அதை டேட் கூட மென்ஷன் பண்ணலை. அதை பற்றிய தேதி நேரம்லாம் நாங்கள் பின்னால் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டா. ஆனால் அதில் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவ ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்க கணிதம், அவ்வளோதான். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. ட்ருக்கணிதம்ங்கிற ஒரு பஞ்சாங்கம் இருக்குது, எஃப்எம்இரிஸுங்கிற ஒரு பஞ்சாங்கம் இருக்குது. ட்ருக்கணிதத்திலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறையன முறையை ஃபாலோ பண்ணுறவா இருக்கா, சாயன முறையை ஃபாலோ பண்ணுறவா இருக்கா. சார், இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாரும் உட்காந்து பேசி தீர்வு பண்ணணும். நிச்சயமாக இந்த குழப்பம் ஒவ்வொரு சனி பயிற்சிக்கும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் கேட்டது நீங்க சொல்லுங்க சார், சனி பயிற்சி இப்ப நடக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இது நம்ம அடுத்தது தீர்வு அப்படின்னு சொன்னா, அறிவியல் பூர்வமாகத்தான் இதற்கான தீர்வினை பார்க்க வேண்டும். அறிவியல்ங்கிறது நமக்கு ப்ரூஃபா காமிச்சிடுறது, இதுதான் இன்னைக்கு நடக்கிறது நடக்கலைங்கிறத காமிச்சிடுறது. ஆக நம்ம அடுத்தது யாரை நம்பணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இஸ்ரோ மாதிரியோ இல்லை நாசா மாதிரியோ இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வுகளை வச்சு நம்ம இந்த டிரான்சிட்டுங்கிறது நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது போக நம்முடைய ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு சொல்லுவா. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. நிறைய பேர் ஆத்துல மடத்து பஞ்சாங்கங்கிறத வச்சுருப்பேள், வாக்கிய பஞ்சாங்கங்கிறத வச்சுருப்பேள். மடத்து பஞ்சாங்கத்தின்படியும் இந்த 29/3/2025 சனி பயிற்சிங்கிறது நடக்கிறது. ஏன்னா ஸ்ரீமடத்து பஞ்சாங்கம்ங்கிறது அது ட்ருக்கணித பஞ்சாங்கம் தான். இது போக சாயன முறை அப்படியே பேஸ் பண்ணி ராஷ்டிரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத ஒன்று வெளியிட்டு இருக்கா. நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டே போடுறது. அதை யார் அப்ரூவ் பண்றா அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய டிரான்சிட்ஸ் எல்லாத்தையும் நம்முடைய சயின்டிஸ்டே அப்ரூவ் பண்றாது. அவ டெலஸ்கோப் வழியா பார்த்துட்டே அப்ரூவ் பண்றா. அதன்படியும் அந்த சாயன முறையின்படியும் இப்பொழுதுதான் நம்முடைய ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் இந்த 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சிங்கிறது சர்வ நிச்சயமாக நடக்கிறது. அப்புறம் ஏன் இந்த பஞ்சாங்கம் இவாள்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னால், அது ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும். அது வேற, அதுல கரெக்ஷன்ஸ்ங்கிறதெல்லாம் தேவைப்படுறது. இப்ப இந்த ராசி மண்டலம்ங்கிறத எதை வச்சு தீர்மானம் பண்றா அப்படின்னு நான் ஒரு பேசிக்கா சொல்றேன், ஒரு இமேஜினேஷனா புரிஞ்சுக்குங்கோ. நம்ம பூமிங்கிறது சுத்தின்ண்டே இருக்கிறது, இந்த அண்டமும் சுத்தின்ண்டே இருக்கிறது. இங்க எல்லாமே மோஷன் தான். இதுல இந்த அண்டத்தினை 12 ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இன்னென்ன ராசி மண்டலத்திற்கு நேராக இந்த கிரகங்கள் வரும்பொழுது அதுவும் சுத்துறது, கிரகங்களும் சுத்துறது. இப்படி வரும்பொழுது பெயர்ச்சி ஆகிறதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கு. ஏன்னா இப்போ உதாரணத்திற்கு சொல்லணும்னா, சூரியன் ஒரு விண்மீன், அவர் எங்கேருந்து நகரவே மாட்டார், அவர் ஒரே இடத்துல தான் இருப்பாருங்கிறத நம்ம சயின்ஸ்ல 3ஆவதுலேருந்து 4ஆவதுலேருந்தே படிச்சுட்டு வரோம். அதை ஆனால் மாதம் சூரியனுடைய பயிற்சிங்கிறதையும் நம்ம பஞ்சாங்கத்தின் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். சித்திரை மாசம்னா சித்திரை 1ன்னா மேஷத்துக்குள்ள வந்துருவார், மேஷரவிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப சூரியன் எங்க பயிற்சி ஆகிறார், சூரியன் ஒரே இடத்துல தானே நிக்கிறாருங்கிற கன்ஃபியூஷன்ங்கிறது நமக்கு வரப்படாது. ஏன்னால் இந்த ராசி மண்டலம்ங்கிறதே சுத்தின்னு இருக்கு, இந்த அண்டமே சுத்தின்னு இருக்கு. மேஷராசி மண்டலத்துக்கு நேரம் அந்த மேஷராசி மண்டலம் சுத்தும் பொழுது அந்த இடத்துல சூரியன் இருந்தால் அது சித்திரை மாதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் இந்த டிரான்சிட்ஸ்லாம். இவாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மண்டலம் வாக்கிய பஞ்சாங்க கணிதன்படி இந்த மண்டலமானது அந்த கும்பத்திலிருந்து மீனத்தை நோக்கி இன்னும் பயணிக்கவில்லை, அந்த சனி இருக்கிற இடத்துலங்கிறது அவளுடைய கணிதமாக இருக்கிறது. அந்த கணிதத்தை பின்பற்றுபவர்களுக்கு அதுதான் ரைட்டு.
இப்போ நான் அதில் வந்து தப்பு சொல்லவே மாட்டேன். இப்போ ஏன்னா நமக்கு மெடிசின் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குன்னு சொன்னால், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னு சொன்னால், இது வந்து அலோபதி மெடிசின் கரெக்டா, இல்லை ஆயுர்வேதிக் மெடிசின் கரெக்டா, இல்லை சித்தா மெடிசின் கரெக்டான்னு சொல்ல முடியுமா? அவரவர்களுக்கு எது ஃபாலோ பண்ணுறாலோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. உதாரணத்திற்கு அந்த நாள்லாம் என்ன பண்ணுவோம், தலை வலிக்குதுன்னு சொன்னால் மேடம் இருக்கா, உடனே ஒரு கஷாயம் இல்லையா, பாட்டி வைத்தியம். தலை வலிக்கிறதுன்னு சொன்னால் கஷாயம் வச்சா சரியாக போயிடும். ஆனால் இன்னைக்கு யாராவது அதை ஃபாலோ பண்ணுறோமா? 199 பேர் உடனே ஒரு பேராசிட்டமால் இல்லை டோலோ 650 இல்லை ஏதோ ஒரு பெயின் கில்லர் எடுத்து போட்டுடுறோம் உடனே. அந்த அலோபதி மெடிசின் மாதிரி தான் அது அறிவியலினுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. நமக்கு இம்மீடியட் தீர்வுங்கிறது தேவைப்படுறது. அப்போ அதற்குரிய தீர்வாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு அறிவியல் பூர்வமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த சனி பயிற்சி தான். அவர் கேட்ட கேள்விக்கு நான் நேரடியாக பதிலளிக்கணும்னு சொன்னால், திருக்கணித பஞ்சாங்க ரீதியாகவும் சரி, நம்முடைய மத்திய அரசாங்கம் வெளியிடக்கூடிய அந்த சாயன பஞ்சாங்க முறையின் படியும் சரி, ராஷ்டிரிய பஞ்சாங்க முறையின் படியும் சரி, ஸ்ரீ மடத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம காஞ்சி மடத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய மடத்து பஞ்சாங்கத்தின் படிக்கும் சரி, இந்த 29/3/2025 அன்னைக்குத்தான் சனி பயிற்சி ஆறது, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அங்க திருநள்ளாறுல அன்னைக்கு தான் ஃபாலோ பண்றான்னு சொன்னா அன்னைக்கும் ஒரு தடவை கோவிலுக்கு போயிட்டு போவோமே. அது கோவில் சார்ந்த விஷயம், அது ஆன்மீகம் சார்ந்த விஷயம், அது ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை. அதையும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தாழ்மையோட சொல்லிக்கிறேன். நன்றி சார், நன்றி சார். சனி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. அது ஏன்? ஏன்னா சந்திரன் எடுத்துட்டிங்கன்னா 2.25 நாள் ஒரு ராசியிலேருந்து பயிற்சி ஆகிட்டே தான் இருக்கார். சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கார். புதனும் சுக்கிரனும் ஒரு மாதத்துக்கு பயிற்சி ஆகிட்டு இருக்கார். செவ்வாய் 45 நாட்கள் அப்படின்னு, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு, குரு பகவான் 1 வருஷம். ஆனால் சனி பகவான் சனி பயிற்சின்னு சொன்னால் மட்டும் பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வர்றது. அது ஏன் அப்படின்றது, அந்த அவசியமா அந்த பயம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் விளக்கணும் சார். கடைசியா கேட்ட கேள்விக்கு முதல்ல ஆன்சர் சொல்லிடுறேன். டைரக்டா கேட்டார், அவசியமா அந்த பயம் அப்படின்னு சொன்னால், சர்வ நிச்சயமாக சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனியை பத்தி ஒரு அனலைசிஸ் அப்படின்னு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணாலும் சரி அவருடைய டியூட்டியை அவர் பண்ணிட்டு தான் இருப்பார். டியூட்டி கான்சியஸ். அவர் வந்து தன்னுடைய கடமையை செய்வதில் முன்னணியில நிற்கிறது யாருன்னா சனி தான். யாரா இருந்தாலும் சரி. தர்மராஜன் சொல்ற மாதிரி, யம தர்மராஜன் சொல்றோம் இல்லையா, அவருக்கு ஏன் தர்மராஜன் பேருனா அவர் தர்மத்தை விட்டு என்னைக்கு நகர்ந்ததே இல்லை. தன்னுடைய கடமை என்னவோ அந்த கடமையை சரிவர இந்த நேரத்துல உயிரை வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அது மார்க்கண்டேயனாக இருந்தாலும் அவன் பரமேஸ்வரனையே கட்டி தழுவின்னு இருந்தா கூட நான் அந்த நேரத்தில் அந்த கடமையை செய்வேன் அப்படி பண்ணதுதான் இந்த தர்மராஜன். அதே மாதிரிதான் யமாகிரஜம் தான் இவருடைய பேர். யமனுடைய சகோதரன் தான் சனி. நீலாஞ்சன சவாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் அப்படின்னு சொல்றோம். யமனுடைய ஒரு சகோதரன் தான் சனி. யமன் டியூட்டி மாதிரி தான் சனி தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டுதான் இருப்பார். சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருன்னு சொன்னா, எவர் ஒருவர் அவரை போலவே தன்னுடைய கடமையிலிருந்து தவறவில்லையோ, தன்னுடைய கடமையை சரிவர செய்பவர்களை சனிக்கு ரொம்பவே பிடிக்கும். சனிக்கு பிடிக்கும்னா நம்மளை பிடிச்சிட்டு விடமாட்டான்னு அர்த்தம் இல்லை. அங்க சனிக்கு பிடிச்சா அவர் கொடுக்குற நன்மைகள் அதை விட அதிகமாகவே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவா, இந்த சனி தசை 19 வருஷத்துல தான் நான் இந்த பிசினஸ்ல இவ்வளவு உச்சத்தை தொட்டேன் அப்படின்னே சொல்லுவா. ஒரு சூக்ஷ்மம் சொல்றேன், ஹோட்டல் பிசினஸ் பண்றவாலும் சரி, மெஸ் பிசினஸ் பண்றவாலும் சரி, ஒரு உணவு அப்படிங்கிறத வச்சு ஒரு பிசினஸ் பண்றான்னு சொன்னாலே, அது ஸ்வீட் ஸ்டாலா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ரோட்டோர கடையா இருக்கட்டும், அது 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சனி என்பது அவருடைய ஜாதகத்திலே வேலை செய்யும். சனி உச்ச பலத்தோடு இருந்தால் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பண்ண போறார். சனி சாதாரணமாக இருந்தால், நீச்ச பலத்தோடு இருந்தால் சாலையோரத்தில் ஒரு ஹோட்டலில் வச்சுட்டு இருப்பார். நமக்கு சனி, அதனால தான் நலமகாராஜன் கதை திருநள்ளாறுலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த கதையெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நமக்கு சொல்லியிருக்கா. ஒரு உணவு வியாபாரம் செய்யணும்னு சொன்னால் சனி அந்த நேரத்தில் நமக்கு வேலை செய்யணும். அப்போதான் நம்மளால ஒரு மெஸ் ஆரம்பிக்க முடியும். இப்போ நிறைய பேர் வீட்டில் இருந்தே கேட்ரிங் பண்ணி கொடுக்குறோன்றா இல்லையா. அந்த கேட்ரிங் பண்ணி ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்க, அவளுக்கு சனி நிச்சயமாக ஜீவனஸ்தானத்திலே வலிமை பெற்றிருப்பார். அவர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல கேட்டராக இருக்க முடியும். இப்படி சனியினால் நன்மை நடக்கக்கூடிய துறைகள் என்பது நிறையவே உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எதுக்காக இந்த உணவுத்துறையை நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்தேன்னு சொன்னா, அவ தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால வயிறார சாப்பிட முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள், நம்முடைய அந்த ஃபார்மர்ஸ், உழவர்கள்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் சேற்றுல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நம்ம நிறைய சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவர்களை போய் பார்த்துருக்கோமா என்னைக்காவது? இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி மனுஷாளுக்கு போய் உதவி பண்றதுங்கிறது சனிக்குரிய மிகப்பெரிய பரிகாரம்.
ஆகச்சிறந்த பரிகாரம். ஒருத்தர் ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்க்கறான்னு சொன்னா, அவன் உணவை கொண்டு வந்து பரிமாறுறான்னு சொன்னா, அவனுக்கு சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த சர்வர்ஸ்க்கு டிப்ஸ் கொடுக்கறதுல தயங்கவே தயங்காதீங்க. சனிக்கு பரிகாரம்னா இதான். எங்க ஆத்துல எல்லாருக்கும் 7.5 சனி நடந்துட்டு இருக்கும் பொழுது என் குழந்தைகள் கையில கொடுத்து ஒரு நமக்கு சர்வ் பண்ண அந்த சர்வருக்கு மாத்திரம் இல்லை, அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சர்வருக்கும் டிப்ஸ் கொடுத்துட்டு வாமா. இது போக உள்ள சமயக்கட்டில் சமைச்சுட்டு இருக்கான் பார், அவனுக்கு போய் டிப்ஸ் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் எல்லாருக்குமே. இதுதான் பரிகாரம். அதுபோல் உழைப்பவர்களுக்கு, தங்களுடைய கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாகவே இந்த சனிக்குரிய பரிகாரம்ங்கிறது ஆயிடுறது. இந்த மாதிரி உழைப்பாளிகள், மாற்றுத்திறனாளிகள், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைப்பவர்கள், அவர்கள் அனைவரின் மீதும் சனியினுடைய தாக்கம் என்பது உண்டு. தியாக சிந்தனைன்னு சொல்றார். ஒரு மனதுல தியாகம் என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர்களிடத்திலே சனிங்கிறது அதிகமா வேலை செய்யும். நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசமே சனியினுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட தேசம்தான். அதனாலதான் வயது முதிர்ந்தவர்கள் மட்டும்தான் இங்க மிகப்பெரிய தலைவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். மகாத்மா காந்தியை பாருங்க, அவர் என்னைக்காவது ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டிருக்காரா? தேச பிதான்னு சொல்றோம், தேச தந்தைன்னு சொல்றோம். சனியினோட ஆதிக்கம் என்பது அவருடைய ஜாதகத்திலே உண்டு. ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணி இருந்தா கூட மனதிலே ஒரு தியாக சிந்தனையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அனுராதா நட்சத்திரம், அனுஷம் என்பது அந்த சனியினுடைய நட்சத்திரம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதிங்கிறது சனியினுடைய தாக்கம் பெற்ற நட்சத்திரம். அதனாலதான் தன்னலம் கருதாது மற்றவர்களுக்காக எவர் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள். ஆக சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனிங்கிறது மிக உச்சத்திலே நம்மை கொண்டு சென்று வைக்கும் எப்பொழுது நாம் தன்னலம் கருதாது மற்றவர்களுக்காக உழைக்கும் பொழுது. இவ்வளவுதான் லாஜிக். நிச்சயமாக சார், ரொம்ப நன்றி, அற்புதமாக சொல்லியிருந்தீங்க சார். அடுத்ததா அவங்க கிட்ட ஒரு கொஷின் என்னன்னா, மனிதர்கள் மீது மட்டும்தான் சனி பகவானோட அந்த தாக்கம் அப்படின்றது இருக்குமா, இல்லை சமூகத்துல, இல்லை நிலப்பரப்புகள்ல, இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல எந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம், இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சனிக்கு மாத்திரம் இல்லை, எல்லா கிரகங்களுக்குமே இந்த கேள்வியானது பொருந்தும். சனிக்கு மாத்திரம் இல்லை, சூரியன் சந்திரன்ல இருந்து எல்லா கிரகங்களுக்குமே பொருந்தும். அந்த இயற்கையின் மீதும் எல்லா கிரகங்களினுடைய தாக்கமும் அதிகமாகத்தான் இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு ரொம்ப ஈஸியா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு, சந்திரன் பௌர்ணமி வரும்போது கடல்ல அலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? அமாவாசை பௌர்ணமி நாள்லாம் வேற மாதிரியான ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறதே நம்ம கடல் அலையின் மூலமாக கூட தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் புதன் ஒரு டிகிரியில சேரும் பொழுது மழை பொழியும், இன்றைய தேதியிலே மழை பொழியுங்கிற மாதிரிலாம் கேலண்டர்லேயே கூட போட்டிருப்பா, டெய்லி ஷீட் கேலண்டர்லேயே கூட நம்ம பார்க்கலாம். ஆக இயற்கையின் மீது எல்லா கிரகங்களினுடைய தாக்கமும் இருக்கும். அவர் கேட்ட மாதிரி மனிதர்கள் மாத்திரம் அல்லாது மிருகங்களின் மீதும் கிரகங்களினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். நவ கிரகங்கள் எல்லா இடத்திலையுமே எல்லா விஷயங்களின் மீதுமே தன்னுடைய பணியை செய்து கொண்டுதான் இருக்கும். நிலப்பரப்புகளின் மீதும் தன்னுடைய தாக்கத்தினை எல்லா கிரகங்களும் செய்து கொண்டுதான் இருக்கும். சனியும் கண்டிப்பாக செய்வார். அதுல நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்முடைய தேசத்தின் மீது சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த விஸ்வாவசு வருஷம், அந்த வருஷ பஞ்சாங்க பலனை எடுத்து பார்க்கும் பொழுதே கூட அந்த பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா. ஏன்னா 60 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம விஸ்வாவசுனாலே ஒரே மாதிரி வெண்பா தானே போடுவா. ஒவ்வொரு வருஷம் விஸ்வாவசுலையும் வெண்பா ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 60 வருட சுழற்சி அப்படிங்கிறது 5 தடவை குருவனுடைய சுழற்சியும் 2 தடவை அந்த சனியினுடைய சுழற்சியும் அதே இடத்துல தான் இருக்கும். அதை கொண்டுதான் பொதுவான பலன்களை எழுதி இருப்பார்கள். அதுல பார்க்கும் பொழுது இந்த வருடம் விவசாயம் தழைக்கும்னே எழுதியிருப்பார். மழை சரியான அளவிலே பொழியும், விவசாயம் நன்றாகவே செழிப்படையும், பசுமாடு, காளமாடு இது போன்ற மாடுகள் கூட நன்றாக விருத்தி அடையும். ஏன்னா சனி குருவனுடைய வீட்டிற்கு வருகிறார் அப்படிங்கிறதுனாலே. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் திருடனா இருந்தா கூட கோவிலுக்குள்ள நுழையிறான். குருஸ்தலம், குருவனுடைய வீட்டுக்குள்ளே குருவனுடைய நட்சத்திர காலிலே தான் அவர் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிறார். பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே குரு என்டர் ஆகிறார். இவ்வளவு நாளும் பூரட்டாதியில தான் இருக்கார். பூரட்டாதி 3 பூரட்டாதி கூட குருவனுடைய நட்சத்திரம் தானேன்னு சொன்னா கூட அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறார். இப்ப ஒரு டீச்சரினுடைய வீட்டிற்கு, தன்னுடைய குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது யாரா இருந்தாலும் வாழை சுருட்டிட்டு தானே இருப்பா. அவன் திருடனா இருந்தா கூட அங்க போய் நல்லவன் மாதிரி தானே தன்னை காமிச்சுப்பான்.
ஆக அவன் தன்னுடைய நல்ல பலன்களை தரக்கூடிய நேரமாகத்தான் இந்த நேரம் என்பது இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லாவே மழை பொழியும், விவசாயம் தழைக்கும். சனி பகவான் நேர்மறையான பலன்களை தரும்பொழுது மனிதர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலைகள் மாற்றம் ஏற்படும்? இல்லை அவர் எதிர்மறையாக ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும்பொழுது அப்போ மனநிலைகளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? எல்லா கிரகங்களுக்குமே இந்த 2 விதமான குணங்களுமே உண்டு. அதுல குறிப்பா சனி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எதிர்மறையான எண்ணத்தை தரும் பொழுது, எதிர்மறையான பலன் அவர் எப்படி தருவார்னு சொன்னா சோம்பல் தன்மையை தருவார். லெத்தார்ஜிக்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சோம்பல் தன்மை, அப்புறம் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வருவார். சோம்பல் தன்மையை கொடுத்து கொடுத்து ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது அந்த சோம்பல் தன்மை எப்போ பார்த்தாலும் அவன் படுத்து தூங்கிட்டே இருப்பான், சொக்கவாசி, அவனுக்கு என்னப்பா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அந்த சோம்பல் தன்மையோடு இருப்பவர்களுக்கு மேலும் மேலும் அந்த சோம்பல் தன்மையை கொடுத்து சுகத்தினை கொடுத்து 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 அவர்களை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடுவார். அதே நேர்மறையாக பணியாற்றும் பொழுது, சனி அவருடைய ஜாதகத்துல நேர்மறையா இருக்கார் அப்படின்னு சொன்னா, பாசிட்டிவா இருக்காருன்னு சொன்னா அவனுக்கு மேலே மேலே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆக உழைக்கிறவனுக்கு மேலே மேலே சிரமங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார். மேலும் மேலும் உழைப்பினை கொடுத்து 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 அவனை உச்சத்திற்கு கொண்டு சென்று விடுவார். இதே சனிதான். ஆக நாம் எதை எடுத்துக்கொள்ள போகிறோம்? நான் கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதுக்குரிய ரெக்கக்னிஷன் ஆபீஸ்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே கூடாது. இந்த வருஷம் 10ல இருந்து அடுத்த வருஷம் 11 லாபஸ்தானத்துக்கு வர போறார். இப்ப ரிஷபராசிக்கு சொன்னா 10ஆம் இடத்துல இருந்தவர் 11க்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அப்ப இந்த வருடம் உழைப்பினை உறிஞ்சக்கூடியவர் அடுத்த டிரான்சிட்னு வரும் பொழுது 2026 ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேல பார்க்கும் பொழுது அப்ப அதற்குரிய பலனை அப்பொழுது தருவார். ஆக பொறுமையோடு உழைக்க வேண்டியது அவசியம். இதுல நேர்மறையான பலன்களை தரும் பொழுது நம்முடைய எண்ணத்திலே உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தை தூண்டுவார், அந்த சிந்தனையை தூண்டுவார். எதிர்மறையாக பணியாற்றும் பொழுது அந்த சோம்பல் தன்மையை தருவார். இது போக இந்த திருடுறதுன்னு சொல்றாலே, இந்த களவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குணத்திற்கும் இதே சனிதான் காரகத்துவத்தினை பெறுவார். ஆனா அதே மாதிரி மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய குணத்தினையும் தாங்கிட்ட இருக்கிறதையும் எடுத்து கொடுக்கிற குணத்தையும் அதே சனிதான் தருவார். அப்ப எதிர்மறையாக பணியாற்றும் பொழுது அடுத்தவன் பொருளை எப்படியாவது எடுத்துடணும், இவங்கிட்ட பெருசா ஒரு மொபைல் போன் இருந்தா கூட அவன் மொபைல் போனை எடுக்கணுங்கிற எண்ணம் தான் வந்துட்டு இருக்கும். நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு வீடு இருந்தா கூட அவன் வீடு பார் சூப்பரா இருக்குங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணத்தை தரக்கூடியதும் இதே சனிதான். அதே நேரத்திலே தாங்கிட்ட இருக்கிறதையும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும்ங்கிற குணத்தை கொடுக்கிறதும் சனிதான். அது நேர்மறையாக பணியாற்றும் பொழுது தன்னிடம் இருப்பவரை மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுங்கள். தனக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிறதா நான் சொல்றேன், தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் சொல்லியிருக்கா. இந்த தானமும் தர்மமும் எவர் ஒருவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி நேர்மறையான பலனை கொடுத்து கொண்டிருப்பார். அவர்களுடைய ஜாதகத்திலும் சனியானவர் நேர்மறையாகத்தான் பணியாற்றி கொண்டிருப்பார். ஆத்துல வச்சு இந்த நாராயணம் படிங்கோ, உபன்யாசம்லாம் பண்ணுங்கோ, பாகவத சப்தாகம் பண்ணுங்கோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு தூண்டுதலை தரக்கூடிய கிரகமும் சனி நேர்மறையாக பணியாற்றும் போது தரும். அதே சனியை எதிர்மறையாக பணியாற்றும் பொழுது இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆயிட போகுதுங்கிற எண்ணத்தையும் தரும். ஆக நம்ம எதிர்மறையை பிடிச்சுக்க போறோமா நேர்மறையை பிடிச்சுக்க போறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நாம் அனைவருமே சனியினுடைய அந்த பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. சார், அடுத்த ஒரு கேள்வி. சனைச்சரன் மெதுவாக நகரக்கூடியவர் அப்படின்றது நாங்கள் நிறைய நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மங்கு சனி, பொங்கு சனி, பாத சனி, கண்ட சனி, சனினாலே பயமாக இருக்குது. இதில் எத்தனை விதமாக ஒரு சனி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஆனால் நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க பயப்பட வேண்டான்ட்டு. அது ஒரு பேர் சொன்னால் ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, அந்த தம்ப்நெயிலெல்லாம் பார்க்கும்போதே அடி வைத்து டக்குன்னு அப்படி பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் அதை போய் அதை ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அட இவ்வளோதானா அப்படின்னு. இத்தனை பேர்கள் சொல்றதுக்கான காரணம் என்ன, அர்த்தம் என்ன? இல்லை, இது ஜஸ்ட் ஒரு இண்டிகேட் பண்றதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல சனி இருக்காருங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு டேர்ம், அவ்வளோதானே தவிர ஏதோ ஒன்று அதில் ஏதோ புதுசாக இருக்குன்னு நினச்சிட்டு பயப்படவே கூடாது. 7ஆம் இடத்துல இருந்தால் அது கண்ட சனி அப்படின்னு சொன்னா இவ கண்ட சனிங்கிற மாதிரி அது கண்டம் போல இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறான். 8ல இருந்தா அஷ்டமத்து சனி. சரி, அஷ்டமம்னா 8 அவ்வளவுதானே வார்த்தை, 8ல இருக்காருன்னு மென்ஷன் பண்றா, அவ்வளவுதான். அங்க
இப்போ அது அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற ஒரு சனியை சொல்லுவோம். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னா அது ஒரு பயம் வர்றது. அஷ்டமத்து சனினாலே கஷ்டம், அதுல பாதி கஷ்டம் போல இருக்கு இதுலங்கிற மாதிரி நினைச்சுக்கிறார். 4ஆம் பாவத்திலே சனி வரும் பொழுது 4ஆம் இடம்ங்கிறத அர்த்தாஷ்டமம்னு மென்ஷன் பண்றா. அஷ்டமத்துல பாதி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காளே தவிர துரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லுவா. துரியம்னா 4ன்னு அர்த்தம். துரியம்னு சொன்னா யாருக்கும் புரியாதுங்கிறதுனால அஷ்டமத்து சனியை அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றா 4ஆம் இடத்தை. அவ்வளவுதான். இதை நினைச்சுண்டு பயப்படவே கூடாது. 4ல சனி வரும்பொழுது ஸ்திரமான ப்ராப்பர்ட்டியை உருவாக்கி தருவார். சனினாலே சனிவாரம் ஸ்திரவாரம்னு சொல்றோம் இல்லையா? 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்து, சுகத்தை பற்றி பேசுகிறது. 4ல சனி வரும்பொழுது நீங்க ஒரு சொத்து வாங்குறேன்னு சொன்னா அந்த சொத்தானது உங்களுக்கு ஆயுசுக்கும் நீடித்து நிற்கும் தான் அதனுடைய பலனை தவிர நம்ம அதை போய் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு பொங்கு சனி, மங்கு சனி, தங்கு சனிலாம் சொல்றான்னா இந்த கிராமப்புறங்களிலே அவர்கள் ஒரு புரிந்து கொள்வதற்காக முதல்ல சனி இப்பதான் உள்ள என்ட்ராயிருக்கார். இப்ப மேஷராசிக்கு சொல்லும்போது இப்பதான் வராருன்னும் போது அது பொங்கு சனி அப்படின்பா. மேஷராசிக்குள்ள வரார் அப்படிங்கிறதுனால இப்ப அது மீனத்துக்குள்ளேயே வராருங்கிறதுனால அவர் அங்கேயே தங்கி இருப்பார். ஜென்ம சனிங்கிற வார்த்தையில சொல்லுவா, அதுதான் தங்கு சனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்ப அதே மாதிரி 2வது இடத்திற்கு போகும்போது இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கமானது குறைகிறதுனால அதை மங்கு சனி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பா. அதனுடைய பலமானது குறைகிறது. 2ல போயிட்டார்ப்பா, உன் இடத்த விட்டுட்டு நகர்ந்துட்டார், அதனால மங்கு சனிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கா. இது ஒரு நம்பர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல விஷயம் தானே தவிர சனிக்கு இத்தனை பெயர்களா, இவ்வளவு சொல்லி நம்மளை பயமுறுத்துறாளே அப்படிங்கிற மாதிரி தவறாக நினைக்கவே கூடாது. 7.5 சனிங்கிறது வந்தா கூட, பொங்கு சனி வந்தால் கூட நீ பொங்காமல் நீ நிதானமாக செயல்பட வேண்டும்ங்கிறது மேஷராசிக்கான பலனை சொல்லிட்டா. அவ்வளவுதான். அது வேகமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது நமக்கு குறிப்பிட்டு நமக்கு இந்த இடத்திலே இருக்கிறார் அப்படிங்கிற சொல்றதுக்காகத்தான் அது மட்டும்தானே தவிர வேற ஒன்றும் சனி அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் எதிர்மறையான பலன்களை கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. இருக்கிற எத்தனை ராசிக்காரர்ல யாரோ ஒருத்தருக்கு இப்போ இந்த 3 ராசிக்காரர்களுக்கு 7.5 நாடு சனிங்கிறது நடக்கும், ஒரு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனிங்கிறது நடக்கும், இன்னொருத்தருக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிறது நடக்கும், இன்னொருத்தருக்கு கண்ட சனிங்கிறது நடந்துட்டு இருக்கும். இப்படி எல்லா இடங்களிலுமே சனி ஒரு இடத்துல இருந்துட்டு தான் இருப்பார். இப்ப புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்க. 6ல சனி வந்தா ரோக சனிங்கிறா. உடனே 6ஆம் இடம்ங்கிறது சத்ரு ரோக ருணஸ்தானம்ங்கிறதுனால அதை ரோக சனி அப்படிங்கிற மாதிரி உனக்கு உடனே உடம்பு சரியில்லாம போயிடும். அப்படியெல்லாம் இல்லை. 6ஆம் பாவத்திலே சனி வருகிறார்னு சொன்னா நீ நிறைய சாதனைகளை செய்ய தயாராக இருக்க வேண்டும்னு சொல்றது. நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளையும் பார்த்து கொள்ள வேண்டியது. அது ரோக சனி, உடம்பு சரியில்லாம போயிடும் நினைக்கவே கூடாது. அப்படிலாம் இல்லை. பயம் தேவையில்லை அந்த வார்த்தைகளை கொண்டு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஒருவரோட வாழ்க்கையில அந்த லைஃப் சைக்கிள்ல அவருக்கு எத்தனை முறை 7.5 சனியோ இல்லை அஷ்டம சனியோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆட்படுவாங்க. ஒவ்வொரு ஏஜ், ஏன்னா 30 வருஷம் அவர் அந்த ஒரு சுழற்சிக்கு எடுத்துக்கிறார். அப்படி வரும்போது ஒரே மாதிரி பலன் ஒரு 2-3 தடவைக்கு வரும்பொழுது ஆட்படும் பொழுது அந்த பலன்கள் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை வேறுபடுமா? அதுல இப்போ நமக்கு அவர் கேட்ட மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல குறைஞ்சது 3 தடவை வரும், 4 தடவை வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 4 முறை கூட அந்த சைக்கிள்ங்கிறது வரும். நம்ம பிறக்கும் பொழுதே ஜென்மச்சனியிலே பிறந்திருந்தோமே ஆனால் ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடியவருக்கு 4வது ரவுண்ட் 7.5 சனியையும் அவர் சந்திப்பார். பறக்கிறப்ப வரல, பிறக்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்லும் பொழுது இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைக்கு அதுக்கு இன்னும் அடுத்த 22 வருஷம் கழிச்சு தான் வரப்போறது. அவளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டே அப்பதான் வரும்னும் பொழுது அவர்கள் 3 ரவுண்டை சந்திப்பா. சனி ஒவ்வொரு ராசியிலையுமே 2.5 ஆண்டு காலம் இருப்பார். ஒவ்வொரு ராசியிலும் அவருடைய ஆவரேஜான ஒரு கால்குலேஷன்ங்கிறது 2.5 வருஷம் ஒரு ராசியில இருப்பார். ஆக 7.5 சனிங்கிறத எப்படி கணக்கில் சொல்றான்னா, நம்ம ராசிக்கு முதல் ராசியிலே சனி வரும்பொழுது ஒரு 2.5 ஆண்டுகள், நம்ம ராசியிலே ஒரு 2.5 வருஷம், நமக்கு அடுத்த ராசியிலே ஒரு 2.5 வருஷம், ஆக 2.5 7.5ங்கிறது தான் வந்துருச்சு 7.5 அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது தவறான வார்த்தையாக பயன்படுத்தின்னு இருக்கா. யாராவது ஒருத்தரை பார்த்தாலே வந்துருச்சுடா 7.5 அப்படிங்கிற மாதிரி. அவ சொன்ன மாதிரி யாரையுமே சனியனேன்னு திட்டக்கூடாது, 7.5ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. அங்க பயன்படுத்தினோம்னா அங்கேயே நின்றுடுவார். அப்புறம் அவர் கேட்ட கேள்விக்கு பதில், ஒவ்வொருவரும் 3 ரவுண்டையும் பார்ப்பா, 4 ரவுண்டையும் பார்ப்பா. இதுல ஒவ்வொரு ரவுண்ட்லயும் என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதல் ரவுண்டு அப்படின்னு வரும்போது ஒரு யங்ஸ்டர்ஸா தான் இருக்க போறா, சின்ன குழந்தைகளா இருக்க போறா. ஓடி ஆடி விளையாடுவதில் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம், கீழே உழுந்து வரலாம், உடல்நிலையில பாதிக்கப்படலாம். அது போக
மேடம் முதல்லயே சொன்னா, சின்ன வயசு குழந்தைகளா இருந்தா அவளுக்கு எஜுகேஷன்ல கொஞ்சம் டல் அடிக்கும், ஆனால் அதை பத்தி கவலைப்படாதீங்கோ, ஸ்கூல் லைஃப் தானே, இப்போ டல் அடிச்சா என்ன, இப்போ கொஞ்சம் அவனை என்கரேஜ் பண்ணுங்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். முதல் ரவுண்ட்ல வரும்பொழுது கொஞ்சம் டல் அடிக்கும். அதே இரண்டாவது ரவுண்ட் அப்படிங்கிறது வரும்பொழுது அவர்கள் ஒரு மத்தியம வயதிலே இருப்பார்கள். அந்த நேரம்தான் உழைக்க வேண்டிய வயது. யார் யாருக்கெல்லாம் ரெண்டாவது ரவுண்ட் 7.5 சனி அப்படிங்கிறது நடக்கிறதோ, ரெண்டாவது ரவுண்டு சூப்பரா இருக்கும்னு எல்லா ஜோசியருமே காமனாவே சொல்லியிருப்பா. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது உழைக்க வேண்டிய வயது. கடுமையான உழைப்பினை உங்களுக்கு தந்து உச்சத்திற்கு கொண்டு சொல்வார். ஆக ரெண்டாவது ரவுண்ட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவெல்லாம் நன்னா சம்பாதிச்சுக்கலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது கூட தன் உழைப்பின் மூலமாக. அடுத்த வாழை சுரண்டி சாப்பிடணும்னு நினைச்சா அங்கேயே அமைத்திடுவார். நம்முடைய உழைப்பின் மேலமாக அதன் மூலமாக முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்பினை ரெண்டாவது ரவுண்டு சனிங்கிறது கொடுத்துரும். மூன்றாவது ரவுண்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த வயதிற்குரிய அந்த மெச்சூரிட்டி, அந்த ஞானம், அந்த நிதானத்தை கொடுப்பார். மூணாவது ரவுண்டுனா தூக்கிடுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, அதை கவலையே பட வேண்டாம். இவ எதை வச்சு மூணாவது ரவுண்டு தூக்கிடுன்னு சொல்றான்னா, அந்த வயதினை கொண்டு. மூணாவது ரவுண்டு ஆவரேஜா அவருக்கு வந்து இந்த வயசு 55 வயசு கிராஸ் பண்ணியிருப்பார், அதனால இப்படித்தான் இருப்பாருங்கிற மாதிரி இவாளா அந்த வயதினை கொண்டு ஒரு சொல்றா. இதுல சனியை வந்து ரொம்ப பெரிய தியாகசீலன்னு சொன்னோம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நம்ம வீட்டுல ஏதாவது சின்ன பிரச்சனைன்னா கூட உனக்கு சனி எங்க இருக்குன்னு கேட்பா உடனே. அது எல்லா பழியும் என்ன பண்றோம்னா சனி பேர்ல போட்டுடுறோம். ஆத்துல வந்து பேரன் கீழே விழுந்துட்டுனான கூட இந்த மாமிக்கு 7.5 சனி வந்து அதனாலதான் பேரன் கீழே விழுந்துட்டாங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம எதுக்கெடுத்தாலும் சனியின் மேலே பழியை போடுவதை நாம் அனைவருமே ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறோம். ஆனால் அத்தனை பழிச்சொற்களையும் தாண்டி தன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப பெரிய தியாகசீலன் தான் அந்த சனி. இந்த இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் எல்லாரும் நினைச்சுட்டோம்னா, நம்ம மூணாவது ரவுண்டா நம்மளை தூக்கிடும். அதெல்லாம் தூக்காது. மூணாவது ரவுண்டு ஞானத்தை தரும். ஆக அந்த ஞானத்தினையும் நிதானத்தினையும் பொறுமையினையும் தரக்கூடியதுதான் இந்த மூணாவது ரவுண்டு சனி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக எந்த ரவுண்டுங்கிறது முக்கியம் இல்லை. அது திரும்பவும் மாலாமணியன் மேடம் சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். அந்தந்த வயதிற்குரிய கடமையை எவர் ஒருவர் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி எத்தனாவது ரவுண்டா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நன்மையைத்தான் தருவார். சார், அடுத்ததா ஒரு கேள்வி நேர்கள் சார்பாக என்னன்னா, 7.5 சனிக்கோ அஷ்டம சனி இந்த மாதிரியான சனி பெயர்ச்சியில வந்து நம்ம பரிகாரங்கள் செய்யறது எந்த விதத்துல அது பலன்களை தரும்? கிரக பிரீத்தி செய்யறதுனால அந்த பலனை நம்ம எப்படி, நம்ம பலன் வந்திருக்குன்றதை நம்மளால எப்படி அதை அனுபவிக்க முடியும்? அது எப்படி தெரியும்? பொதுவாகவே பரிகாரம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே கூடாது. பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் எதுக்காக சொல்றா? கிரக பிரீத்திங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். எதுக்காக பண்ண சொல்றான்னு சொன்னா, அந்த கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு கொடுத்து விடுவார் சுவாமி. அவ்வளவுதான். அதுக்கு தான் பரிகாரம். எஸ்கேபிசம் இஸ் நாட் த சொல்யூஷன். அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கான தீர்வே கிடையாது. அப்புறம் ஜாதகமே நிஜம் இல்லையே. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகான்னு எழுதியிருப்பா. பதவின்னு சொன்னா நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தான். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது இன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதே தான். அதை அனுபவிக்கிறோம்னு சொன்னா நம்முடைய கர்மாங்கிற விஷயம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதனை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு நீ கொடுத்து விடு. அதுக்காக அந்த கிரகங்களுக்கான ஒரு பரிகாரத்தை பண்றோம். இப்போ போய் இந்த திருவிழிமலை கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றான்னா, அங்கே உங்களுடைய குடும்ப பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது மனைவியானவள் எப்படி கணவனை சமாளிக்க வேண்டும், கணவனானவன் மனைவியோடு எப்படி அனுசரித்து செல்ல வேண்டும்ங்கிற அந்த பக்குவத்தை கொடுத்து விடும் அந்த சுவாமி. அதுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்தல புராணத்தின் அடிப்படையிலே அங்கங்க போங்கோன்னு சொல்றா. எல்லா கோவில்களுக்குமே எதுக்காக சொல்றா? இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த கோவிலுக்கு போன்னு சொல்றான்னு சொன்னா, அந்த ஆலயத்தினுடைய ஸ்தல புராணமானது அதனை தீர்மானிக்கிறது. ஆனால் அதற்கும் ஜோதிடத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அஸ்ட்ராலஜி நெவர் ப்ரிடிக்ட்ஸ் பரிகாரம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஜோசியர்கிட்ட போனா உடனே அவ பரிகாரம் சொல்லிடணும். டாக்டர்கிட்ட போனா எப்படி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாளோ அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருவா. மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சரியா போயிடும், உடனே அந்த கோவிலுக்கு போனா நமக்கு சரியா போயிடும். அதெல்லாம் இல்லை. அவ எப்படி சொல்லியிருக்கான்னா, உனக்கு 7ல் சனிங்கிறது வரும் பொழுது குடும்ப உறவிலே பரஸ்பரம், குறிப்பாக தம்பதியருக்குள்ளாக ஒரு சில பிரச்சனைகள்ங்கிறது வரலாம். அப்படி வரும் பொழுது எப்படி அனுசரித்து செல்ல வேண்டும், அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்றா. இது ஜோதிடத்தை வைத்து சொல்லல. ஜோதிடத்தை கொண்டு அவர் சொன்ன விஷயம் பிரச்சனையை சொல்லியிருக்கா.
அதற்கான தீர்வாக நம்முடைய ஸ்தல புராணங்கள்லாம் இப்படி சொல்றதுனால இந்த கோவிலுக்கு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்றார். ஆக அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அது கேட்ட கேள்விக்கான பதில், நமக்கு அதற்கான மனப்பக்குவம் என்பது வந்து சேர்ந்து விடும். இந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய வலிமையானது எனக்கு வந்து சேர்ந்து விடுமே தவிர பிரச்சனையே நிச்சயமா வராம இருக்காது, கண்டிப்பா வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ அவள் கேட்டா அங்கேருந்து என் பையன் கனடாவில் இருக்கா, அவனுக்கு வேலை கிடைக்கல, பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அவளே இன்னொரு விஷயத்தையும் கேட்டா, இங்கே வந்துட்டா கிடைக்குமா? சர்வ நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா சனி தான் நம்முடைய பிறந்த பூமிக்கு புல் பேக் பண்ணி ஐஷன் வந்துடுவார். சனி வந்து வெளிநாடு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டார், அங்கேயே இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். இடமாற்றம்ங்கிறது நல்ல விஷயங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். ஆக இடமாற்றம் செய்து கொண்டால் உங்களுக்கும் நிம்மதி, அவருக்கும் நிம்மதிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குறா, அவளுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்குறா. கனடாலே எதுக்காக கனடா போய் இருக்கணும்? சம்பாத்தியத்துக்கு தானே. அந்த சம்பாத்தியம் இங்கே இருக்கும்போது எதுக்காக கனடாக்கு போகணும்? அவ்வளவுதான். இதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை அந்த குழந்தைகள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டா. அவளுக்கு அந்த தன்மை வரணும்னு சொன்னால், அந்த மனப்பக்குவம் வரணும்னு சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த கிரக பிரீத்தியானது கொடுத்து விடும். இதுதான் பரிகாரம். ஒருவருடைய ஜனன ஜாதகத்துல சனி இருக்க இடத்தை பொறுத்து இந்த பெயர்ச்சிக்கான மாற்றங்கள் எப்படி இருக்கும், அதை பத்தி அதிகம் யோசிக்க வேண்டியது இருக்கா? ஏன்னா கோச்சாரத்துல இப்ப நடக்கிறதெல்லாம் நம்ம பேசக்கூடியது கோச்சார பலன்கள் பத்தி. ஒருடைய ஜனன ஜாதகத்துல சனி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இந்த பலன்களோ மாற்றங்களோ இந்த பெயர்ச்சிகள்ல பலன்கள் வேறுபடுமா? முதல்ல இந்த கோச்சார பலன்கள்னா என்ன, ஜனன ஜாதகத்திலே நடக்கக்கூடிய பலன்கள்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஜனன ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பலன்கள் தான் பிரதானமாக இருக்கும். இப்போ அவள் கேட்கும்பொழுது கூட உங்கள் ஜாதகத்திலே என்ன லக்னம், நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காங்கிறத கேட்டு தான் சொன்னான். அதே மாதிரி தான் அந்த மாமி ஏதோ சம்பள உயர்வு வருமானு கேட்கும்பொழுது அது அவரவருடைய ஜாதக பலன்களை பொறுத்தது. பொதுவாக துலா ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, அப்போ நமக்கு நல்லா இருக்கும், சம்பள உயர்வு வரும்னு நம்பணும். இது ஒரு விஷயம். இப்போ இது எந்த அளவுக்கு எஃபெக்ட், இதில் என்ன எஃபெக்ட், இதில் என்ன எஃபெக்ட்னு பார்த்தோம்னா, ஈஸியா என்னுடைய அறிவிற்கு எட்டிய வரை ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன், நான் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரு அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு இலையை போட்டு ஒரு சாப்பாடு போடுறான்னு சொன்னா, அந்த சாப்பாட்டுல கடைசியா ஒரு ஊறுகாய் வைப்பா தெரியுமா, அந்த ஊறுகாய் தான் கோச்சார பலன். ஆகாரம் பிரதானமான போஜனம் நன்னா இருக்கா இல்லையாங்கிறத தீர்மானம் பண்றது அந்த ஐட்டம்ஸ் தான், அதுல போடக்கூடிய சாப்பாடு தான். சப்போஸ் சாப்பாடு நன்னா இல்லைன்னு சொன்னா அந்த ஊறுகாயை தொட்டுட்டே சாப்பிட்டுடலாம், வயிறு நிறைஞ்சிடும். இப்போ நமக்கு நேரம் கோச்சார ரீதியாக நன்றாக இருக்கிறது, அதான் ஊறுகாய் நன்னா இருக்கு, ஆனால் நம்முடைய சாப்பாடு நன்னா இல்லைன்னு சொன்னா கூட நம்ம இந்த கோச்சார பலன்களை வைத்து கொண்டு அந்த ஊறுகாயை தொட்டுண்டு அந்த சாப்பாடு நன்னா இல்லைன்னா கூட முழுசா சாப்பிட்டு அந்த வயிறு நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைந்து விடலாம். இப்போ அதே கோச்சாரத்திலே எனக்கு பலன் நன்னா இருக்கு, கோச்சாரத்தை விட என்னுடைய ஜனன ஜாதகத்திலேயே இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தியே நன்னா இருக்கு, போஜனம் சூப்பரா இருக்குன்னு சொன்னா ஊறுகாயை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, ஊறுகாயை தொட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லையே. அது ஊறுகாய் ஊசி போன ஊறுகாயா இருந்தால் கூட, கோச்சாரத்திலே அஷ்டமத்திலே சனி நடந்தால் கூட, கடகராசியை பத்தி பேசணும், அஷ்டமத்துல சனி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி. ஆனால் அதே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கும் கூட இந்த கடந்த 2.5 ஆண்டுகளிலே பதவி உயர்வினை கண்டவர்களும் ஏராளம் பேர் இருப்பார்கள். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்திருப்பார்கள். அவருடைய ஜாதகத்திலே அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திங்கிறது நன்னா இருந்திருக்கும். ஆக தசாபுக்தி நம்முடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு, நம்ம என்ன லக்னத்துல பிறந்திருக்கோம், நமக்கு என்னென்ன பாவங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்கு, என்ன தசாபுக்தி நடக்கிறது, அவர்கள் என்ன சாரம் வாங்கிட்டு இருக்கா, அந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் நம்முடைய போஜனமானது. அந்த போஜனமே சூப்பரா இருக்கும் பொழுது இந்த கோச்சாரம், அதாவது இந்த ஊறுகாயை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் இதற்கான விளக்கம். சனி பெயர்ச்சியில நான் இந்த ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், நான் இந்த கிரகத்தோட ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசியில பிறந்திருக்கேன், அதனால எனக்கு இந்த சனி பெயர்ச்சியோ மற்ற பெயர்ச்சிகளோ எனக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருக்கா? சனி அப்படின்னு சொன்னா பூசம், மனுஷம், உத்திரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்களுமே சனியினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இது சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அதே மாதிரி சனி துலா ராசியிலே உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார். துலா ராசியில சனி உச்சபலம் பெற்றிருப்பார். துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் நட்புடன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்.
அதே மாதிரி மகர கும்ப ராசிகள் வந்து சனியினுடைய ஆட்சியை பெற்ற ராசிகள், ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம். மகர ராசிக்கு அதிபதியே சனிதானே, கும்பராசிக்கு அதிபதியே சனிதானே, என்னுடைய ராசிக்கு அதிபதியே சனிதான், எனக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டார். இது ஒரு கான்செப்ட். அதை வச்சுதான் அவர் அந்த கொஸ்டினை கேட்கிறார். இப்படி மகர கும்பம் மற்றும் துலா ராசிக்காரர்கள், பூச மனுஷம் உத்திரட்டாதிக்கு ராசிக்காரர்கள் சனியை பத்தி கவலையே பட வேண்டாமா அப்படின்னு சொன்னவன், 27 நட்சத்திரக்காராலுமே சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாம் தான் முதலிருந்தே சொல்லிகிட்டே இருக்கோம். அதற்குரிய விஷயம் என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதானே தவிர சனிக்கு வந்து எந்த பாரபட்சமுமே கிடையாது. நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த விதமான பாரபட்சமும் இன்றி, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய உச்சம் பெற்ற வீடு, இது என்னுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற பாரபட்சம் எல்லாம் சனிக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா அவர் சனியே இல்லையே. எந்த பாரபட்சமும் இன்றி, யார் எவருனே பார்க்காம எல்லோருக்கும் ஒரே விதமான பலனை தரக்கூடியவர் தான் சனி. ஆக இந்த பயிற்சியின் மூலமாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும், சனி வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா பார்வையை செலுத்தி அவர்களை தூக்கி மேல கொண்டு வந்துருவார்களா? கிடையாது. அவருக்கு தேவை என்ன? அவரவர்கள் அவர்களுடைய கடமையை செய்கிறார்களா? திரும்ப திரும்ப அதையே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம். அவரவர்கள் தங்களுடைய வேலையை, தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்களாங்கிறத பார்த்துட்டே இருப்பார். நிறைய தடைகளையும் உருவாக்கி கொண்டே இருப்பார். எதற்காக அந்த தடைன்னு சொன்னா, நம்முடைய உயிர் காப்பதற்காகத்தான். அதுக்குதான் அந்த பேரிகார்டு, ஸ்பீட் பிரேக்கர் எக்ஸாம்பிள்லாம் சொன்னது. நிதானத்தை தருபவர் சனி. சோதனைகளை கொடுத்து நம்மை சாதனையாளர்களாக மாற்றக்கூடியவர் சனிதான். அதுக்குதான் நம்ம மகாத்மா காந்தி எக்ஸாம்பிள் சொன்னோம். மகாபெரிவா அனுஷ நட்சத்திரம் தான், அனுராதா நட்சத்திரம் தான். ஆனா சிம்ம லக்னத்திலே பிறந்தவர். சிம்ம லக்னத்திலே பிறக்கும் பொழுது நிர்வாக திறமையும் உண்டு அவரிடத்திலே. அதே நேரத்திலே பொறுமை, அனுஷ்டானம் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆக இப்படி அந்த அவரவருக்குரிய கடமையை செய்து உச்சத்தை தொடக்கூடிய பலனை தரக்கூடியவரும் சனிதான். இதை புரிஞ்சுண்டா போரும், சனியை பற்றி கவலையே தேவையில்லை. சார், நீங்க எவ்வளோ தைரியம் கொடுத்திருந்தாலும் நாங்கெல்லாம் ஒரு சில விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருக்கோம். 7.5 சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, இது முடிகிற வரைக்கும் நகராது, அப்படி கப்னு உட்கார். ஏன்னா சந்திராஷ்டமத்தை பார்த்தே அரண்டு போயிருக்கோம் நாங்கள்லாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான முடக்கி போடுறது எந்த அளவுக்கு அது சரி தவறு அப்படின்ற ஒரு புரிதல் இன்னும் தேவைப்படுறது சார். ஸோ அது உங்களோட கருத்துக்கள். சிம்பிளான லாஜிக். எது நடக்குமோ அது நடந்துதானே தீரும். ஆக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அக்செப்டன்ஸ், அந்த மனப்பக்குவம்ங்கிறது இருக்கணும் எப்பயுமே. அதுதான் அங்கே லாஜிக். நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இறைவனை நம்புங்கள். முதல்ல ஆரம்பத்திலே சொன்னிட்டா, உங்களை நீங்க நம்புங்கன்னு சொன்னா, முதல் ராசிக்கு பலன் சொல்லும் பொழுது உங்களை நீங்கள் நம்புங்கள், அடுத்தபடியாக இறைவனை நம்புங்கள். நமக்கு நடக்கிறதெல்லாம் சரியாதான் நடந்துட்டு இருக்கு, எனக்கு இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னா, இதை விட வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து இறைவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு நிறைய கதைகள்லாம் கூட நிறைய நம்ம படிச்சிருப்போம், நிறைய கதைகள்லாம் கூட சொல்லியிருப்பா. இப்போ நமக்கு வந்து பிள்ளைக்கு வேலை போயிடுத்து அமெரிக்காலன்னு சொன்னால், அமெரிக்காலேயே இருந்தால் அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இறைவன் அவனை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே நினைக்கக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும், இப்போ மேடம் கூட சொன்னா, அவமானப்பட வேண்டி இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மாற்று கருத்து இல்லை, கண்டிப்பாக அவமானப்படுவோம். ஆனால் அந்த அவமானத்தையும் நம்முடைய வெற்றியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நிதானத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இறைவன் இருக்கிறார்னு நம்புங்க. சனி, மாந்தி, இந்த 2 கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு, இந்த சனியோட சேர்ந்ததான் இந்த மாந்தியை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். மாந்தியும் குளிகனும் ஒன்றா? இந்த 2 விஷயம் ஒரு கிளாரிட்டி தேவைப்படுறது சார். சனியினுடைய நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை துணைக்கோள் தான் இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை நம்மளுடைய ஜாதகத்திலேயே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுவா. இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை இந்த மாந்தியும் குளிகனும் ஒன்றுதான். இந்த குளிகன் அப்படிங்கிறது வந்து சனியினுடைய பிள்ளையா கூட சொல்லுவா. அதனால தான் சனிக்கிழமையில பார்த்தோம்னா காலையில 6-7 குளிகன்னு கொடுத்துருப்பா. சனிக்கிழமையில சனியினுடைய பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது அது டைட்டன் அப்படிங்கிற பேர்ல மென்ஷன் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல டைட்டன் அப்படின்னு சொல்றோம், கூட வாட்ச் கட்டின்னு இருப்போம், டைட்டன் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த டைட்டன் அப்படிங்கிறது தான் மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம், சனியினுடைய இயற்கை துணைக்கோள். இந்த கேரளாவில் வந்து ரொம்ப அழகா நிறையவே அதை மாந்தியை மென்ஷன் பண்ணாத ஜாதகமே இருக்காது. எல்லாரும் ஏன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறா அப்படின்னு சொன்னா, சனியினுடைய மொத்த துர்குணங்களையும் அது கொண்டிருக்கும். சனியினுடைய நம்ம 2 பக்கமும் சொன்னோம் இல்லையா, பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். இதுல மொத்த நெகட்டிவ் எனர்ஜி, சனியினுடைய மொத்த நெகட்டிவ் எனர்ஜி அது பிடிச்சுட்டு இருக்கும். அதனால தான் மாந்தியை வந்து மென்ஷன் பண்றதை ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கா. எந்த பாவகத்திலே மாந்திங்கிற கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் இடம் பெற்றிருக்கிறதோ, அதுக்கு தனியாக திசாபுக்திலாம் கிடையாது.
நம்முடைய ஜாதகத்திலே மாந்திங்கிற கிரகம் எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்தினுடைய பலத்தினை குறைப்பார்கள். லக்னத்திலே ஒரு மாந்தி இருக்குன்னு சொன்னா அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு சொன்னா வார்த்தைகளிலே கடுமையான வார்த்தைகளாக வெளிப்படும், அல்லது ஒரு சில பேருக்கு திக்குவாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கும், பேச்சுங்கிறது வராது, பேச்சினால் தொல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். 3ஆம் இடத்திலே மாந்தி இருந்தா ஒவ்வொரு பாவத்துக்குமே வீரியம்ங்கிறது குறைவுங்கிற 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தா, 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா நிலையான அந்த ஸ்தான பலம்ங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக எந்த இடத்திலே மாந்திங்கிற கிரகம் இருக்கிறதோ அதனுடைய பலம் அப்படிங்கிறத குறைச்சுடுறார். அது எப்போ ஒர்க் பண்ணணும்னு சொன்னா அது நம்முடைய ஜாதகத்தினுடைய அடிப்படை பலனே அந்த மாந்தியினுடைய ஒரு பலத்தை குறைக்கக்கூடிய விஷயம்தான். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதியெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாந்தியை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. லக்னத்திலேயே மாந்தி இருந்தா கூட லக்னாதிபதி அதே இடத்துல இருந்துட்டாருன்னா மாந்தியினுடைய பலம் குறைஞ்சிருவாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி ஒரு வலுவான நிலையில இருந்து கொண்டு தன்னுடைய லக்னத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்னு சொன்னாலும் அந்த லக்ன புள்ளிங்கிற விழுந்திருக்கிறது எந்த புள்ளியில எந்த பாகையில விழுந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த பாகையை விட்டு மாந்தியானவர் விலகி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி அந்த மாந்திங்கிறது சனியினுடைய மொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை வச்சுட்டு நம்ம அதனுடைய பாவம் குறைஞ்சு போச்சு, 5ல மாந்தி இருக்கு புத்திர தோஷம்ங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. 5லே மாந்தி இருந்தாலும் 5ஆம் பாவகத்தினுடைய பலம் எப்படி இருக்கிறது, அந்த பாவகத்திலே மற்ற கிரகங்கள் ஏதாவது இருக்கிறதா, அதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பலனை சொல்ல வேண்டும். எப்பயுமே நம்ம சுப தினத்துல சனிக்கிழமை மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் கிரகங்களுடைய ஆளுமை எந்த அளவுக்கு மருத்துவத்துல இருக்குன்றத பத்தி பார்த்துருக்கோம். அதுல இப்ப சனி பயிற்சி நடக்கிறதும் சனிக்கிழமை தான் நடக்கிறது. ஸோ இதுல சனியினுடைய பங்கு மருத்துவத்துறையில எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம உடம்பை பொறுத்தவரை சனி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டே தான் இருப்பார். உடல்நிலையில பார்த்தோம்னா எலும்பு மஜ்ஜைன்னு சொல்றோம், எலும்பு மஜ்ஜைகளாகட்டும் எலும்புகளாகட்டும், அதுவும் முக்கியமாக காலில் அடிபடக்கூடிய விஷயங்களாகட்டும், இது அத்தனையுமே சனியினுடைய, அதாவது பட்டக்காலிலேயே படுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு, இது அத்தனையுமே சனியினுடைய தாக்கம் பெற்றது. இது எல்லாத்தையோட நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்திலே சனி இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு பாவமும் உடலில் ஒரு இடத்த குறிச்சிட்டு இருக்கும், அது வேற விஷயம். எல்லோருமே காமனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சனி இந்த தலைமுடின்னு இருக்கு இல்லையா, இந்த முடியின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் சனி. அதனால்தான் அந்த தலைமுடி கீழே கடந்தா தர்தரம்னு சொல்ற ஆத்துல. தலைமுடி நம்ம வீடு வசிக்கக்கூடிய பகுதியிலே கீழே கண்டிப்பா கிடக்க கூடாது, நித்தியம் சுத்தம் பண்ணிடணும். அதை அந்த தலைமுடியை தெரியாமல் மிதித்து விட்டாலோ தெரிஞ்சோ தெரியாமலோ தலைமுடி கீழே கிடந்தா கூட ஒரு சில பேர் வேணும்னே பார்த்துட்டே மேய்ச்சிட்டு போவா ஆத்துக்குள்ளேயே. அதே மாதிரி தெரியாமல் மேய்ச்சிட்டாலும் சரி. இதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று பழக்கத்தில் வச்சுட்டு இருப்போம், சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் தலைமுடி வந்துருச்சுன்னா உறவு பலப்படும்னு சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் சுத்த பேத்தல், ஹம்பக், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது எதுக்காக சொன்னா, மனசு கஷ்டப்பட்டுடக்கூடாதே, பரஸ்பரம் உறவு கெட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னான். கீழே கிடந்தா தலைமுடி தர்தரம்னு சொல்றோம் இல்லையா, அதே தானே சாப்பாட்டில் இருந்தாலும் அப்போ சனியினுடைய தாக்கம் பெற்றது தலைமுடிங்கிறது. அப்ப உணவுல தலைமுடி வந்துட்டா என்ன பண்ணணும்னு சொன்னா உடனே எழுந்துடணும்னு சொல்றா, சாப்பிடப்படாதுன்னு சொல்றா. சாஸ்திரம் அதை தான் வலியுறுத்துறது. அப்படி எழுந்துட்டா 2 பேருக்குமே தோஷம் வந்துடும். அந்த அன்னத்தை பரிமாறியவர்களுக்கும் அன்னதாதான்னு சொல்லப்படக்கூடிய அன்னத்தை போட்டவர்களுக்கும் இவன் பாதியில எழுந்துட்டானேங்கிற தோஷம் வந்துடும். அவளை பார்த்து சமைச்சு கொடுத்தாலே, இருந்தாலும் இவர் அந்த சாஸ்திரப்படி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மனதை கல்லாக்கி கொண்டு உடனே எழுந்துட்டார்னா அந்த அன்னத்தை நிந்தித்ததற்கான தோஷமும் இவருக்கும் சேர்ந்துடும். சாப்பாட்டுக்கு கூப்பிடுறது பெரிய விஷயமே இல்லை. கீழே உட்காத்தி தான் சாப்பாடு போடணும், நான் டேபிளில் போடுறேன்னு சொல்லப்படாது. கீழே உட்காத்தி தான் சாப்பாடு போடணும். கீழே உட்காத்தி சாப்பாடு போடுவோம், தலை முடிக்கிறது அதில் வந்துடப்படாது. அப்போ என்ன பண்ணணும், ஆற்றுக்குள்ளே தலைவாரப்படாது. வீட்டுக்குள்ளே தலைவாரணும். எங்கே தலைவாரணும்னு சொன்னால் புழக்கடையில் தோட்டத்து பக்கத்து தான் போய் தலைவாரணும். நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கென்று ஒரு தனியாக பகுதியை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்த ரூம்லன்னா அந்த ரூமில் மட்டும்தான் தலையை வாரணும். அது ஹாலுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். உடனடியாக அதை கிளீன் பண்ணிடணும். இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆக தலைமுடியின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் சனி. சூரியனுடைய பலம் இருந்தால், அதிகமாக இருந்தால் நல்ல பால்டு ஹெட்டா இருப்பா. சிம்ம ராசிக்காரா சிம்ம லக்னக்காரெல்லாம் பார்க்கலாம். அதே லக்னத்திலேயே சனி போய் உட்காந்துருச்சுன்னா கருன்னு முடி இருக்கும். கருன்னு வயசான காலத்துல கூட முடி நன்னா நிறைய இருக்குன்னு சொன்னா அவருடைய ஜாதகத்திலே சனி வலுப்பெற்றிருக்கிறார் என்று பொருள்.
ஆக அந்த தலைமுடியின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் சனிங்கிறதுனாலதான் சனி நீராடுன்னு சொன்னேன். நல்லெண்ணெயை தலையில தேய்ச்சிக்கோன்னு சொன்னேன். நல்லெண்ணெயை தேய்த்து கொள்ளும் பொழுது, நல்லெண்ணெய்ங்கிறது எள்ளுங்கிற தானியத்திலிருந்து உருவானது. அந்த எள்ளிலிருந்து ஆடக்கூடியதுதான் நல்லெண்ணெய்ங்கிறது. அதை தலையில தேய்ச்சிக்கும் பொழுது அந்த முடியின் மூலமாக நமக்குள்ளாக அந்த சனியினுடைய பலம் என்பது வந்து சேரும். சனியத்தான் ஆயுஷ்காரக்கன்னே சொல்லி வச்சிருக்கா. ஆயுள் என்பது நீட்டிக்கப்படும். அதுக்காகத்தான் அந்த சனி நீராடு பத்தி பேசினான். சனிதான் ஆயுஷ்காரகன், சனிதான் எலும்பு மஜ்ஜைகளை வலுப்படுத்தக்கூடியவர். ஆகாரத்துல நிறைய சாப்பாட்டுல அந்த சனியினுடைய நல்லெண்ணெயை சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் கொலஸ்ட்ரால்லாம் இல்லை. இதெல்லாம் நிறைய தவறான விஷயங்களுக்குள்ள நம்ம வந்துட்டு இப்ப திரும்பி பழையபடி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். நடுவில் ஒரு 30 வருஷமா இது இல்லை. அந்த செக்கு வச்சுட்டு இருந்த பொழப்பெல்லாம் போச்சு. இப்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கிறது நல்ல விஷயம். இதற்கும் சனியினுடைய தாக்கம் தான் காரணம். நீங்க எல்லாருமே உங்களுடைய ராசிக்கான பரிகாரங்கள் என்னென்ன குறிச்சு வச்சிருப்பீங்க, மறக்காம அதை பண்ணிடுங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் கிரக சாந்தி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சில ராசிகளுக்கு ரொம்பவே நாட்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை மறக்காம நீங்க தவற விடாம என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறு ஒரு தருணத்தில் நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.